ராதிகா, இந்த வெங்காய தக்காளியை உரிச்சு வைக்கிறியா? நாங்க 2 பேரும் போய் வெறுவு பறிக்கிட்டு வரோம். இவ்ளோ வெங்காய தக்காளியா? ஐயோ நகை வலிக்குமே. ஏக்கா என்னால உரிக்க முடியாதுக்கா. அப்படியே உன் மைடி கறி மாதிரி இருக்காதடி ராதிகா. சாப்பிடுவதுதான் வாய் வலிக்கும், அதுக்காக சாப்பிடாம விட்டுருவியா? உரிடி. சரி சரி, உரிக்கிறன்ற பேர்ல நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சுக்க வேண்டியதா. எவ்வளோ போட்டு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பாரு தெரியலையே. 1/4 கிலோ போட்டு 100 ரூபாய்ல சொல்றாடுவே. என்னமா சொல்லு, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம உட்காந்துருக்க. எங்க சின்னவடா காணோம்? உரிக்கிறேன் எல்லாத்தையும் உரிக்கணுமா இல்ல எதுவும் எடுத்து வச்சுக்கிட்டு உரிக்கணுமான்னு யோசிக்கிறேன். அம்மாடி, நீ எதையும் எடுத்து வைக்க வேணா, எல்லாத்தையும் உரிச்சு வை, நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரியா? இக்கா இந்தாக்கா பாட பிரியாணி செய்ய. டி எங்கடி போய் எடுத்துட்டு வர? எதுவும் வாடகை கடைக்கு போய் எடுத்துட்டு வரியா என்ன? எவ்வளவு நேரம் உனக்கு? இக்கா எல்லாத்தையும் என் மாமியார் தூக்கி அடுக்கு படகுல போட்டு வச்சிருச்சு. பொங்கலுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கழுவி பிடிச்சி தூக்கி ஓர கட்டணும்ல, அங்க இருந்தது அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்க வேணாம். அது இருக்கட்டும். என்னத்துக்கு 4 பேருக்கு இவ்ளோ பெரிய பானை? சின்ன இட்லி குண்டான இருந்தா எடுத்துட்டு வந்தாடி. என் வீட்டுல எல்லா சைஸும் இருக்கு. சரி, எங்க என் வீட்டு பொருளை எடுத்து செஞ்சா கறி ஆயிடுமே, அதை அந்த கழுவும் போது பார்த்து கண்டுபிடிச்சிருமான்னு நினைச்சுதான் உன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொன்னேன். நீ ஒரு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தா ஊருக்கு செய்யற மாதிரி பெரிய பானையை தூக்கிட்டு வந்திருக்கிய. இக்கா அப்ப 4 பேர் இதுல தாராளமா சாப்பிட வேணாமா? என்ன பேசுறீங்க? 4 பேருக்கு 1 கிலோ அரிசி தான் போட போறோம். ஒன்று 40 கிலோ அரிசி போட போறது இல்ல. அதெல்லாம் சடங்கடிக்கு செஞ்சு போடுவாங்க, அப்ப சாப்பிட்டுக்கலாம். இதை ஓரங்கட்டி வச்சுட்டு எதுவும் சரி சின்ன இட்லி குண்டா இருந்தா எடுத்துட்டு வா. சின்ன இட்லி குண்டானா? ஐய, இவ்வளோ பெரிய பானையில பிரியாணி செய்வாங்க, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். நீ என்ன சின்ன இட்லி குண்டாங்கிற? அந்த 1 குண்டா சோறு ஏன் ஒரு ஆளுக்கு பத்தாது? ஏன் நாத்தனாக்காரிக்கு எப்படி 2 குண்டா சோறு வேணுமே? சின்னமனே, இப்படியே நேரத்தை ஓட்டு. அப்புறம் இந்த அக்காவோட மாமியார் வந்து நம்ம எல்லாரையும் விளக்க மத்தால ஓட ஓட துரத்தட்டும். சரி சரி சரி, சீக்கிரம் போங்க, நான் பானையை போய் எடுத்துட்டு வரேன். என்ன பண்றது, நம்ம நினைக்கிறதுல எதுவும் நடக்க மாட்டேங்குது. தெரியாம பகல் கனவு கண்டுபிட்டோம். ராதிகா, நான் வெங்காய தக்காளி உரிக்கி விட்டுட்டாங்களா? சரி உரிச்சு வை. மைனி போய் சோறெல்லாம் ஆக்கி முடிச்ச பிறகு வார. ஒரு போனடி மறந்துடாத. ஆமா மைனி, இங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நான் உரிச்சு வைப்பேன். உங்களுக்கு ஒரு போன் அடிச்சதும் நீங்க நல்லா வந்து கொட்டிக்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா? சரி, ஏன்னா அவ்வளவுதான். வேலைக்கு எப்படி சோம்பேறிப்படுது பாரு. இருடி, உனக்கு ஒரு வாய் பிரியாணி கூட இல்லாத எல்லாத்தையும் ஒண்டியா உட்காந்து சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி முடிச்சு சாம்பிராணி புகை போட்டுட்டு போன் அடிக்கிறேன். ராதி, நீ யோசிக்கிறத பார்த்தா தட்டெல்லாம் நக்கி கழுவி முடிச்ச பிறகுதான் போன் பண்ணுவ போல. இல்ல மைனி, இல்ல மைனி, போறதுதான் போறீங்க. இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் வெங்காய தக்காளி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்களா மைனி? அடே அடே, இப்படி அடுத்த வீட்டுல திருட பாக்குறிய? என்னடி புத்தி இதெல்லாம்? உன்னை நம்பி தானே இந்த வீட்டுல உன்னை உட்கார வச்சிருக்காங்க. மைனி, யார்கிட்டயும் எதுவும் இல்லாத இடத்துல இருந்து எடுத்தாதான் தப்பு. இங்கதான் இவ்வளவு இருக்குல்ல, 4 பேர் தானே சாப்பிட போறோம் பிரியாணி. அதுக்கு ஏன் இவ்வளவு வெங்காயம் தக்காளி? இந்த பாருங்க, பூண்டை பாருங்க, ஒரு 2 கிலோ போல இருக்கும் மைனி. 1/4 கிலோ பூண்டு எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். அவ்வளவு பூண்டையும் அள்ளி இந்த குண்டாக்குள்ள போட்டு எடுத்துட்டு போங்க மைனி. 2 பேரும் பிளாக்ல ஒரு பூண்டு 10 ரூபான்னு வித்தரலாம். ஏன் ராதிகா, சரியான கிரிமினல் மூளை தாண்டி உனக்கு. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஆளே கிடையாதுடி. சரி, பூண்டு போட்டா தானே பிரியாணி நல்லா இருக்கும். என்ன செய்வ? பூண்டு எங்கன்னு கேட்டா என்னடி பதில் சொல்லுவேன்? சொல்லு. மாட்டி விட பார்க்கறியா? உன் கூட என்னையும் சேர்த்து கொத்து விட்டு அவகிட்ட உதவாங்க வைக்க போறேன், அப்படிதானே? இல்ல மைனி, இத கொண்டு வீட்டுல வச்சுட்டு வரையில நம்ம வீட்டுல வீணா போன பூண்டு ஊறுகாய் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை கொண்டு வாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதானே, எதுக்கு எது சேர்த்தா என்ன? அதிகா, அது கல்யாணம் ஆன அப்ப என் அம்மா எனக்கு சரி அந்த வீட்டுல சாப்பாடு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு தெரியாது, இந்த பூண்டு ஊறுகாயை போட்டாவது சாப்பிட்டுக்கன்னு வாங்கி கொடுத்ததுடி. அதையே எடுத்துட்டு வர சொல்ற? அந்த டப்பாவில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது எப்படி பார்த்தோம்? மைனி, டப்பாக்குள்ள தண்ணியை கழுவி ஊத்திக்கலாம் விடுங்க. என்னமோ சொல்ற. சரி சரி, பிரியாணி மட்டும் நல்லா வரல, அவ்வளவுதான். என்ன நீங்க பிரியாணி பிரியாணின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? என்னதான் பிரியாணியா இருந்தாலும் இந்த நம்ம பாய் வீட்டுல இந்த ஹோட்டல்ல திங்கிற மாதிரி வருமே. இந்த அவ்வளவு பூண்டையும் கொண்டு போய் வித்துட்டு ஒரு பிரியாணி என்ன, ஆளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு 4 பிரியாணி திங்கலாம். சீக்கிரம் அள்ளி போட்டு எடுத்துட்டு போங்க. இந்த அவ்வளவு வெறும் பிறக்கதான் போயிருக்கானுவ, வந்துருவாளுவ. ராதி, இதெல்லாம் தெரியாம மறைக்கணும்னா என்ன செய்யணும்? வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு எல்லாத்தையும் உரிச்சிட்டு அரைச்சு வச்சிடணும். அப்பதான் எவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. இன்னைக்கு செய்ய போறோம் பிரியாணி, நாங்க செய்ய போறோம் பிரியாணி. அந்த பஞ்சமண்ட கிழவிக்கு தெரியாம போட போறோம் சாம்பிராணி, வீட்டுல சாம்பிராணி. நாட்டுக்கோழி அடிச்சு வச்சு நாங்க செய்ய போறோம் பிரியாணி. திருடி தின்ன கோழி அது என்ன ருசியா இருக்குமாடா. அண்டாமனை தூக்கிக்கிட்டு எங்க போகுது இந்த சோத்து முட்டை? அடியே சின்னமனே! ஐயோ, கிழவி கண்ணுல மாட்டிக்கிட்டோமே, அவ்வளவுதான். கிழவி, வா 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 வா. என்னடி யார பார்த்து கிழவிக்கிற? கிழவி சொன்ன அவளை பள்ளியை உடச்சு விட்டுற பாத்துக்க. இந்த இன்னும் 4 நாள் தான் கிடப்பேன். உன் பாவா கல்யாணம் முடிச்சது அடுத்தது உனக்கு தான் பாடம் கட்டும். உன்னையே கிழவின்னு சொன்னா அவ்வளோ கோவம் வருதா? அடே, என் வயசுக்குள்ள நீ உட்காந்து இடத்த விட்டு முதல்ல எழுந்திருப்பியான்னு நினைச்சு பாருடி. என்னைய பார்த்து கிழவிக்கிறான். கொஞ்சம் தலை நினைச்சிருச்சுன்னா நான் கிழவி ஆயிடுவேனே. இனி நான் செய்யற வேலையில பாதி வேலை நீ செய்வியா? நீ என்ன வீட்டு வேலையை செய்யற? நீ செய்யறது எல்லாம் கோழி விட்டு வேலை, குடும்பத்தை கலக்கிற வேலை. அதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாதுப்பா. என்ன கொழுப்பா? சரி, அது இருக்கட்டும். எவன் வீட்டு பாடைக்குது? எங்க இருந்து தூக்கிட்டு போற? என் வீட்டு பாடம். அதை என்னத்துக்கிட்டு இங்க கொண்டு வந்திருக்க?
ஆ எதுக்குண்ணா? கிழவிக்கு வேற பிரியாணி செய்யறது தெரியக்கூடாதுல்ல, ஏதாவது சொல்லி சமாளிக்கும். எதுக்கு நீ இவ்வளவு பெரிய பாடி இந்த என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த? என் வீட்டுல இல்லாத பொருளா பண்ணமா பாத்திரமா? பொறு உன் வீட்டுல எல்லாம் இருக்குதா? உன் வீட்டு பொருள் அப்புறம் களி கட்டுனா கறி ஆயிடாதே, அதனாலதான் என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சரி, எங்கேயும் கறிபாடியும் உன்னைய விளக்க விடக்கூடாது, பாவமாச்சுன்னு நினைச்சு என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த பாரு. என்னைய சொல்லணும், கொஞ்சோண்டு களி என் மாமியாருக்கு கொடுத்து விட்டா போதும், அது அப்படியே கறிச்சட்டி என்ன இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு போடும். நீ கழிக்கின்றதுக்கு இந்த பானை எடுத்துட்டு வந்த, இதுல நம்பணும் அப்படித்தானே? அப்கோர்ஸ். சரியில்லடி, உன் திருட்டு மொழியும் உன் திருட்டு நடையும் சுத்தமா சரியில்லை. போ பேசாம போ, கண்டுபிடிக்கிற. ஆமா இவன் பெரிய சிஐடி சித்ரா, அப்படியே கண்டுபிடிக்க போறா. போடி கிழவி. இந்த இடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏ எம்மா, இந்த இடி இடிச்சிட்டாலே பேர் எடுப்போம். அடியே நெட்டகாளி, என் கையில மட்டும் கிடைச்ச இந்த கை தெரிய காலு தெரிய பிச்சு எடுத்துட பாத்துக்க. எவளுக்கும் தெரியாது. இப்ப நம்ம மேல சந்தேகமும் வராது. ராதி, தப்பு பண்றது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது, அது தடயமில்லாம பண்ணணும். அதுல உடைய பிச்சுக்க ஆளே இல்லடி. ஏன் பேதியே, என்னடி இது? என்ன இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அரைச்சு வச்சிருக்க? வசந்தி, என் பேரோட பேதி கிடையாது, ராதி, தெரியுதே. சரி, உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது, இஞ்சி போட்டு வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்க. என்னவா இப்ப? நல்ல காரியம் செஞ்சம்மா. சரி சரி. அக்கா, எனக்கு என்னவோ நீ கொடுத்த அளவுக்கு இது வெங்காய தக்காளி இஞ்சி போட்டு இல்ல போல இருக்கு, குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ எவ்வளவு வெங்காய தக்காளி கொடுத்துட்டு போன? அது எல்லாத்தையும் அரைச்சிருந்தா இந்நேரத்துக்கு 4 குடும்பத்துக்கு 40 பேருக்கு பிரியாணி செஞ்சிருக்கலாமே. கண்டுபிடிச்சிட்டாளா? ஏக்கா, என்னக்கா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? அப்ப நான் என்ன என் மைனிகாரி குண்டாடி எடுத்துட்டு வந்தது, அதுல கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டேன். இல்ல பூண்டு விற்கிற விலைக்கு அந்த பூண்டெல்லாம் என் மைனி கிட்ட கொடுத்து நம்ம வெளியில எங்கேயாவது வித்தரலாம், பூண்டு ஊறுகாய் இருந்தா எடுத்துருவா மைனி, இதுல போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டடா. இவ செஞ்சுட்டு சொல்றாளா இல்ல சொல்லிட்டு செய்ய போறாளா? ஒண்ணும் புரியலையே. திருட்டுப்பட்ட கட்டிட்டீங்கல்ல என் பேர்ல. எனக்கு பிரியாணி வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு தன்மானம் தான் முக்கியம். நான் போறேன் என் வீட்டுக்கு. இனி வீட்டு படியை ஏறி மிதிக்க மாட்டேன். இங்க பாருமா, அது எல்லாம் சரியாதான் இருக்கு, விடு. எனக்கு எதுவோ அவன் மேல சந்தேகமா இருக்குக்கா, நம்பாத. வசதியக்கா, நீ வசதியக்காலே நம்பு, நாங்க போறோம். சரிம்மா, போறேன்னு சொல்லாத, உட்காரு, சாப்பிட்டுட்டு போலாம். இனி ஒரு பொருளையும் நான் தொட மாட்டேன். ஏதோ ஏக்கா, நீ கெஞ்சி கேட்கறதாலதான் இங்க நான் இருக்க, சரியா? நீயா பார்த்து பிரியாணி எதுவும் கொடுத்தா போதும். அப்பவும் திட்டுட்டு தான் இடத்த காலி பண்ணுவேன். உன்னை அப்படி கெஞ்சிலாம் இங்க இருன்னு சொல்லல, கிளம்பு இப்பவே. வசந்தி பேசாம இரு, நான் அடுப்பை பத்த வை சீக்கிரம். சின்ன பண்ண இந்த குண்டான வச்சுட்டு கோழியை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரல பத்தியா? கோழி வந்தாதானே ரெடி பண்ண முடியும். அடுப்பு மட்டும் பத்த வச்சுக்கிட்டு என்ன பண்றது? முதல்ல அடுப்பு பத்த வச்சு நல்லா அடுப்பு காய்ச்சது இதை போட்டு வணக்குவோம். அப்புறம் சின்ன பண்ண வரட்டும், கோழியை கொண்டு வந்தானே அதை பிக்கிறது என்ன, 5 நாள் ஆக போது, சட்டப்பட்டு பிச்சு உள்ளார போட்டு விட்டுறலாம். எவ வீட்டு கோழியை களவாண்டுட்டு வர போறாளா தெரியல. நல்ல கோழியா சீக்கோத்த கோழியோ? ஐயோ கடவுளே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தான் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க போதல்ல. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? 24 மணி நேரமா சோறு நாளையில உனக்கும் மைடிக்கு தான் தெரியும், எனக்கா தெரியும்? இந்த அக்கா, என்னமா நாங்க என்னமா சோறு யார் வீட்டுல போடுவாங்கன்னு நாங்க தொங்க பட்டுக்கிட்டு அலைகிற மாதிரி இல்ல நீ பேசுற. என்ன சண்டை? கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நான் இல்லனா போதும், அப்படியே அடிச்சு முட்டி மோதிக்குவீங்களே. சின்ன பண்ணு, என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க எருமை மாடு? ஏன் வசதி, தெரியாம ஓ வீட்டு கோழி தூக்கிட்டு வந்துட்டா என்ன சொல்லு, இப்பவே கொண்டு போய் விட்டுற. இது அது முதல்ல கோழியே கிடையாது, சேவடி. சேவ கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்திருக்க, அறிவு கட்டவல. அட சேவலா இவன்? அதான் புடிக்கையில பாஞ்சு பறந்து ஓடுறானா? கோழியா இருந்தா சேவலா இருந்தா அடிச்சு ஆக்க வேண்டியது நம் கடமை. எது சாப்பிட்டாலும் நம்ம வயிறு செரிக்காமல போகுது. டி சேவ கோழி அடிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு சேராதுன்னு சொல்லுவாங்கடி, வேணாம் இப்படி. எவன் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாமே அடிச்சு ஆக்கி திங்கதான், நம்ம விருப்பம் போல எடுத்து செஞ்சு போட்டு சாப்பிட வேண்டியது. சரி, அது இருக்கட்டும். தலைமையில அது என்னடி என்னமா 3 ஏறி உட்கார்ந்து கிடக்கு? அதுவா, இந்த சேவலை புடுக்கையில அவன் கூடவே சுத்திக்கிட்டு கிடந்தாங்க. சரி, இவனோ வளர வரைக்கும் காத்திருக்க நம்ம வயிறுக்கு பொறுக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துட்டேன். இவனுவ தோலை உரிச்சு அப்படியே எண்ணெயில மிளகு உப்பு போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். நீ பாவண்டே, சின்ன கொஞ்சிடியாதி விட்டுடுதி. அவங்கள பார்த்தா ருசியா சாப்பிட முடியாது. வாங்க சீக்கிரம், கோழிக்காரி எங்கேயும் வந்து சத்தப்பட போறா. சதி, நீ கொண்டு போய் தோலை உரி, நான் போய் குழிய வெட்டுறேன். குழியா? என்னதுக்கு? அப்புறம் உரிச்சு தோலெல்லாம் எங்க தெருவுலையா போடுவேன், பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாளவ, மண்ணை தொட்டி புதைச்சு வைக்கிற. தப்பு பண்ணா தடையில்லாம பண்ணணும், அதுதான் எனக்கும் என் மைனிக்கும் பாலிசி. அச்சோ ராதிகா, பூண்டு ஊறுகாய் கேட்டேன்லம்மா, ஐயோ மறந்துட்டேன். வீட்டுல தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடக்கல. அத்தை அந்த குப்பை கூடையில எங்கேயாவது போட்டு வச்சிருக்காங்களேன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வரியா? பிரியாணி தான் செய்ய போறமே, பூண்டு ஊறுகாய் என்னத்துக்குடி? என்னத்த சொல்ல, என் நாத்தனாருக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல. அதான் நல்லா பயங்கரமா யோசிச்சு ஒரு யோசனையா கண்டுபிடிச்சு கொடுத்தா. இந்த பூண்டு என்ன காகில 100 ரூபா விற்கிது, ஏன் மேனி இந்த பூண்டெல்லாம் போட்டு இதை வீணாக்கணும், அதனால நம்ம வீட்டுல பூண்டு ஊறுகாய் கிடக்கல, அதை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அது நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரையில என் அம்மா வாங்கி கொடுத்தது, அதான் எங்க கிடக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டு வந்தேன். அடி பாவிகளா, 2 பேரும் சேர்ந்து என்ன திருட்டு வேலை பண்ணிருக்கீங்க? வசந்தி, நீ சொன்னது சரிதான். அவ்வளவு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் அவ வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டு பூண்டு ஒரு காய போட போறாளாமே இதுல. அப்பவே சொன்னலக்கா, 2 பேரும் சேர்க்காத, 2 பேரும் சரியான திருட்டுக்காரி ஒண்ணு. நீ கொஞ்சமாவது நம்புனியா? ஆஹா,
நாம தான் வாய் கொடுத்து தெரியாம மாட்டிக்கிட்டோமா? ஏன் மைனி என்னங்க நீங்க? சரி சரி, ஏதோ நடந்துருச்சு. சின்ன பிள்ளையா நினைச்சு எங்க 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருங்க. சட்டுப்பட்டு பிரியாணி ஆக்கிற வேலையை பாருங்க. அப்புறம் கோழிக்காரங்க வந்தாலும் உததான், உன் மாமியாரி வந்தாலும் உததான். ஏக்கா உன் உடம்புல தெம்பு இருக்கா என்ன உதவாங்க? பிரியாணி ஆக்கி தின்னுபிட்டு பிறகு உங்களை வச்சுக்கிறேன் இருங்க. எருமை எப்படி மேல தூக்கி போடுது பாரு. எனக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் உரிச்சு ரொம்ப கைவலியா இருக்கு. எதுவும் செய்யணும்னா செஞ்சுட்டு கூப்பிடுங்க, நான் வாரேன் சாப்பிட. ஆமாக்கா, நானும் அங்கேக்கு இங்கேக்கு நடந்து போய் ரொம்ப டயர்டா இருக்கேன். கொஞ்சம் இங்க படுத்து தூங்குறேன், செஞ்சுபிட்டு கூப்பிடுங்க. ஏன் மைனி கொஞ்ச நேரத்துல அடிவாக வச்சிருப்பீங்க. ஏன் மைனி நீங்க இப்படி இருக்கீங்க? சரியான ஓட்டம் ஆயிட்டீங்க. ஆமாடி ராதிகா, எனக்கு பெரிய எதிரியே என் வாய்தான். ஏன் மைனி இப்பவே நல்ல வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல? 8 ஊருக்கு இந்த வாசனை நல்லா மணக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தங்கமேலே தவக்கலையாட்ட வரப்போறா. அடுத்து அவகிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க தெரியாம முழிக்க போறோம். அதான் நடக்க போகுது. ஏண்டி உங்க 2 பேர் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா ஒண்ணு கூட? சரி சரி, சீக்கிரம் குண்டான தரங்க. என் வயிறு வேற கப கப கபன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்க முடியாதா? செத்த இருடி. சத்தடி இருக்கிறதுக்குள்ள ஒரு நாத்தனார்காரி வந்து நம்மளுக்கு சமாதி கட்டி சுடுகாட்டு கட்டிப்பிடுவா, பரவாயில்லையா? அடடட, என்னடி நீங்க? அவ என்ன அவ்வளவு பெரிய அரக்கியாவ? வரட்டுமா? அவளுக்கு என்ன இப்படி பயந்து சாவறீங்க? இந்த இப்ப வரட்டும், அவ மட்டும் இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து அவ கண்ணுல வச்சு அழுத்துறானா இல்லையான்னு பாரு. ஏக்கோ ஏக்கோ, அங்க பாரு தங்கமேல வந்துட்டா. அடியே எக்கடி. ஐயோ, குட்டான எடுத்து வை. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வெட்டி வந்தா? பயமெல்லாம் ஒண்ணுமில்ல. பாத்துக்கோங்க. ஏக்கா அவளா ஒரு ஆளா வீடுக்கா? அவ மட்டும் இங்க வரட்டுமே. இந்த அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் குண்டான இருக்கு. உள்ள தூக்கி போட்டு நல்ல இருக்க மூடி தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்க்கா. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். அவ வந்த உடனே தான் தெரியும் எவ எங்க துண்டை துணியை தூக்கிட்டு ஓட போறேன்னு. நான் ஒன்னும் ஒன்னிய மாதிரி கிடையாது சின்ன பொண்ணு. காரி ஆவற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு காரி ஆன பிறகு அப்படியே தலையில துணியை போட்டுக்கிட்டு போறதுக்கு சித்து சாப்பிடுற வரைக்கும் பேசாம இருக்கீங்களா? ஏய் யாத்தே, சோறை போட்டு உங்க வாயை அடைக்கணும் முதல்ல. சின்ன பண்ணு, நீ சாப்பிடலையாட்டி? ஏக்கோ, பிரியாணியை தட்டுல எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. நல்ல தலைவாழை இலையை விரிச்சு போட்டு அதுல பரப்பி அள்ளி கொட்டி சாப்பிடுங்க. கொட்டுவேன். அங்க இருக்கிறது அடி பிடிச்ச அடி குண்ட ஜோறு தான் இருக்கு. போய் கொட்டிக்கிட்டு வா போ. அடி பிடிச்ச சோறையை எப்படி திங்கறா? சீ சின்னமனே, நல்லா இருக்கா? அது அடி பிடிச்ச மாதிரி இல்ல. அடி பிடிச்ச சோறு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராசாத்தியக்கா சொல்ற அளவுக்கு டேஸ்ட்ல இல்லனாலும் பரவாயில்ல. இந்த கடையில வாங்கி திங்கிற மாதிரி எல்லாம் இல்லக்கா. திங்கிறதுல ஓசி, இதுல 1000 குறை வேற. நல்லா இல்லனா வச்சிருமா, சாப்பிட்டதுக்கு ஒன்றும் ஆள் இல்லாம இல்ல. இது பேசாம தட்டுப்பட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி போடு வாங்க. கிழவி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, சாம்பிராணி பக்கம் வேற போடணும்ல. சின்னமனே, இலை எங்க காணோம்? சாப்பிடல, இலையெல்லாம் யாரு பாப்பா? இலையும் சேர்த்து தான் சாப்பிட்டுட்டேன். ராதிகா, எந்த மணி அப்படியே வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குற? இப்ப மைனி எப்படி சாப்பிட்டு காட்டுற பாரு. ஏ மைனியே, எனக்கு சாப்பிட தெரியும் உனக்கு. ஆமா, எங்க சாப்பிட தெரியுது? என்னமோ கோழி கொத்துற மாதிரி கொத்துற. கோழி கறியை நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட வேணா? ராசாத்தியக்கா, அடுத்து உங்க தட்டு தான். சீக்கிரம் சாப்பிடுங்க. அக்கா, என்னக்கா இவ்வளவு தடியா வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சாப்பிட தெரியல? அதெல்லாம் எங்களுக்கு நல்லா சாப்பிட தெரியும். போ அந்த பக்கம். நீ இலைய தாண்டி சேர்த்து சாப்பிடுவ, நாங்க தட்டையே சேர்த்து முழுங்குவோம்ல. எந்த ஒரு காரியவ இப்படி முரட்டு தீனி பேய் தீனி திங்குறாளே. ஏ அப்பா. அப்ப எப்போ போல நாம தான் இழிச்சவாயா? ஏக்கா இருக்கட்டும், உன் மாமியார் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சாம்பிராணி பக்கம் போடுங்க. ஆமாண்டி, அதை மறந்துவிட்ட பாரு. ஏக்கா, சாம்பிராணி பக்கம் போட்டா கூட அந்த தங்க மேல மூக்க வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வருவோம். எடுத்து வீடு முழுக்க போட்டு முழுக்கி விடுவோம்க்கா. ஆமாடி சின்ன பண்ணு, வசந்தி சொல்றது சரிதான். சரி, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நீங்க தானே சாப்பிட்டீங்க 3 பேரும். நான் என்ன பிரியாணியா சாப்பிட்டேன். போக போய் செய்யுங்க தெம்பா. என்ன பண்ணு, இப்ப ஓகேவா? வாசம் மூக்க தொலைக்குது. சாம்பிராணி வாசனையில பிரியாணி வாசனை எங்க போச்சுனே தெரியல. என்ன வீடு முழுக்க சாம்பிராணி கொளுத்தி வச்சிருக்காளுவ? என்னது இது புதுசா இருக்கு? இக்கா, அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரியே வீடு முழுக்க சாம்பிராணியை கொளுத்தி வச்சாச்சு. இனி உன் மாமியாருக்கு ஆயுசு அதிகமா ஆகுங்கா. உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வைக்கணும். இப்படி யாராவது மாமியார் ஆயுசு அதிகமாவ இந்த மாதிரி எல்லாம் பூஜை செய்வாங்களா? ஏடி, இப்ப என்னத்துக்கு வீடு முழுக்க சாப்பிடாடி பக்கம் போட்டிருக்கீங்க? காதுல விழுற மாதிரி இப்பதானே சொன்னேன். அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கற மாதிரி. எத்த அதுவா? காலையில குறி சொல்றவ வந்தானே, அவ வந்து உன் மாமியார் ஆயுசுக்கு கேடு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாம்பிராணி பகைய போடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாத்த இவ்வளவு நேரம் இவ்வளோட்டு சொல்லி சொல்லி அழுத. அப்படி சொன்னதுல இருந்து பச்சை தண்ணி கூட இறங்கலத்த. கேள்வி, அதுக்குதான் நான் சொன்னேன். என் மாமியாருக்கு இப்படிதாக்கா சொன்னேன். ஒரு 3 வாரம் மட்டும் தொடர்ந்து புகைய போட்டேன். அதுக்கப்புறம் என் மாமியார் மண்டைய போடுறதுக்கே பல வருஷங்கள் ஆகும்னு சொல்லி போட்டாடுவேன். ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு சாம்பிராணி புகைய சாக்கு வைக்கிற அளவை இவ்வளவு. அத்தா நம்பிடாத, இவ்வளவு நம்பிடாத. அக்கோ, நாங்க என்னமா திருட்டு வேலை செய்ய போறோம்? என்னவோ நாங்க பிரியாணி ஆக்கி தின்னுபிட்டு அது தெரியாம இருக்க சாம்பிராணி புகை போட்ட மாதிரி பேசுற. விட்டா உன் வீட்டு கோழியதான் அடிச்சு ஆக்கி தின்னோம்னு சொல்லுவ போலயே. அட பாவி, இப்படி செஞ்சமான்னு சொல்லியே கோத்து விட்டு விட்டாளே. ராதிகா, எனக்கு தெரியும் ராதிகா உன்னை பத்தி. நீ எதை செஞ்சிய அததான் செய்யலன்னு சொல்லி காட்டுவ. ஏண்டி, யாருக்கும் தெரியாம பிரியாணி ஆக்கி தின்னுபிட்டு அதை மறைக்கிறதுக்கு சாம்பிராணி புகையை போடுறீங்களா? இவ்வளவு 4 பேருக்கு எவ்வளவு திமிர பாருமா. திருட்டு சோறு நம்ம வீட்லயே ஆக்கி தின்னுபிட்டு நம்ம கிட்ட கிணவட்ட
அளவ சும்மா விடாதம்மா. இன்னைக்கு அடிக்கிற அடியில தின்ன பிரியாணிகளை தெருவுல போய் வாந்தி எடுக்கணும். என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆமா, பிரியாணி தான் ஆக்கணும், தின்னோம். என்னப்ப மேல கை வச்சு வரடி, 2 தட்டி சாப்பிட்டுருக்க. இப்ப இருக்கிற தெம்புக்கு உடைய தூக்கி போட்டு தக்காளி மாதிரி மிதி மிதிச்சிருவோம்டி. அடியே என்னடி ஆள் இருக்காங்கன்னு எகிரிக்கிட்டு போறியா? எலும்பெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்க. சின்ன பொண்ணு வசந்தி, ராதிகா, இதுவரையும் நம்ம கோழி பிரியாணி ஆடு பிரியாணி தின்றுப்போம். ஆனா மனுஷ பிரியாணி தின்றுக்க மாடி. இல்லையேக்கா. இந்த ஒரு வயசான கோழியும் ஒரு வெடக்கிழவியும் கிடைச்சிருக்கு. 2யும் அடிக்கடி. என் கிழவி எங்கடி ஓட பாக்குற? மாமியாருக்கு நாத்தனாருக்கும் வீட்டுல எதுவும் ஆக்கி தின்ன கூட கூடாது. அவ்வளவு போறாம. ஐயோ ஆள விடுங்கடி, ஆள விடுங்கடி. இன்னைக்கு உன்னை சும்மா விட போறதில்ல. ஏய், நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டி. பாக்குறியா பாக்குறியா? எப்பா இவ்வளவு என்ன இப்படி சினிமா பட டைலாக்லாம் போட்டு தாக்குறளவ. நாம வேற எகட மகனையே கோத்து விட்டுட்டோம். அடுத்து நம்ம பக்கம் திரும்பிட்டு போறாளவ. பேசாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும், நல்லா இருக்காது. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூக்கு 2ம் அடைச்சிக்கிச்சு, பேசவே முடியல. நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அக்கா வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், முதல்ல எல்லாரும் அவங்க உடம்ப முதல்ல பாருங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு, அதை யோசிச்சு பாருங்க. மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் அது வராமல் இருக்க நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. அலட்சியமாக விட்ட ஒரு காரணம் தான் நேற்று ஒரு உயிர் போச்சு. அது மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அக்காவை நான் இனி எப்படி பார்க்க போகிறேன், என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்குன்னா இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னால் முடிஞ்சது. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை முழுசாக ஏற்றுக்க முடியாது, அதில் பாதியாவது பங்கெடுத்துக்கலாம்ல. நிறைய பேருமே வந்து எனக்கும் இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பேர். யாரும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் தான் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் உண்மை. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இனி யாருக்கிட்டையும் எந்த கோபதாபமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. கடவுள் நிச்சயம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சரியான முடிவை கொடுப்பாருன்னு நம்புங்க. யாரும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு போகட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.